ஹலோ விவர்ஸ், இது எங்கள் வீட்டு தக்காளி செடி நல்லா காய்ச்சிடுச்சு. நல்லா ஒரு 45 காய் ஒரே செடியில் விட்டுது. கடைசியாக இதுதான் இருக்குது பாருங்க. நல்லா செழிப்பாக வளர்ந்து நல்லா காய் எடுத்துடுச்சு. இப்போ இருக்கிற பழத்தையும் இப்போ பறிச்சிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஆவாரம் செடி இதிலே வச்சுருக்குறோம். ஆவாரம் செடிக்காகத்தான் இந்த தொட்டியே போட்டோம். ஆவாரம் செடியில் இந்த தக்காளி தானே வளர்ந்து அது ஒரு 45 தக்காளியை விட்டுச்சு. நல்லா அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், ஆவாரம் அழகாக பூ எடுத்துருக்குது, தெரியுதுங்களா? இப்போது ஆவாரம் பூவில் நல்ல ஒரு ஆவாரம் பூ டீ போட்டு குடிக்கலாம். நல்லா சேக்காய்க்கு நல்லா காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்லேயே வச்சுருக்குறோம். ரொம்ப அருமையாக இருக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்கே ஒரு தக்காளி செடி, இதுலேயும் நல்ல காய் விட்டு இருக்குது பாருங்க. நல்ல காய் விட்டு இருக்குது. பூவும் நிறைய இருக்குது. இந்த பூவெல்லாம் நல்லா காய் விடும் அப்படின்றது தான் பாருங்க. சூப்பராக இருக்குது. இது மலேசியன் கோவக்காய். ஸோ ஒரு வெளியில் தான் ஒருத்தர்கிட்ட ஆன்லைன் மூலிமா வாங்கி வச்சோம். நல்லா ஒரு நீட்டாக விட்டுருக்குது பாருங்க. நம்ம நாட்டுது இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க. காயே நீட்டாக இருக்குது. ஒரு 4-5 காய் விட்டு இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், மேலே கூட இன்னும் ஒரு 2 காய் அங்கேயும் மேலேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது அழகாக. நாளைக்கு பறித்து சமைச்சு சாப்பிட்டுடுவோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாருங்கள். செடிக்கு எவ்வளோ ஒரு வளர்ச்சி நம்ம கவனிக்கிறதில்ல அப்படின்றத சந்தோஷமாக பார்க்கலாம். ஸோ இந்த செடியெல்லாம் நம்மளுக்கு நல்ல காய்கறிகளை ஆர்கானிக் முறையில் கொடுக்குது. நீங்களும் இது போல் குட்டி குட்டி வேஸ்ட்டு பாத்திரங்கள் வீட்டில் இருந்தாக்கா பயிர் வச்சு உங்கள் வீட்டில் பலனடைங்க. இது கத்திரி செடி, ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்குறோம். கத்திரி செடி இது வீட்டில் முளைச்ச வெங்காயத்தை இதில் வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், கத்திரி செடி அழகாக பூவெல்லாம் எடுத்துருக்குது. இதுக்கப்புறம் காய் விடும். அங்கங்கே மேரிகோல்டு கொஞ்சம் நல்லா ஒரு மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்கே மேரிகோல்டு ஒன்று வச்சு விட்டுருக்குறேன். ஸோ இதெல்லாம் கத்திரி செடி தான். இது அரைக்கீரை. சரி, அப்படியே விதைக்கு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு 4 செடி அங்கங்கே விட்டு வைக்கிறோம். கத்திரி செடி இது எல்லாமே கத்திரி செடி. ஃபேஷன் ஃப்ரூட்டு ஏற்கனவே இருந்த செடி நல்ல ஒரு 100 காய் கொடுத்துச்சு போன வருஷம். அந்த செடி ஆனால் பட்டு போச்சு, வெயில் தாங்க முடியாத. ஸோ இப்போ திருப்பி இங்கே உழவர் எக்ஸிபிஷன் போடும்போது வாங்கினு வச்சிட்ருக்கேன். வளர்ந்து வந்துட்டுருக்கிறது. வேர்க்கடலை அங்கங்கே நல்லா இருக்குது. நம்ம வீட்டில் வேர்க்கடலை விட்டா அப்படின்றதுக்காக வேர்க்கடலையை ஒன்று போட்டிருக்கோம். இது நான் ஏற்கனவே தனியாகவே ஒரு வீடியோ போட்டேங்க. சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம். பூவெல்லாம் நல்லா பூத்துட்டே இருக்குது டெய்லியுமே. இது கருவேப்பிலை செடி நல்லா கபாத்து பண்ணி விட்டு இருக்கிறேன். ஸோ நல்லா வளர்ந்த பிறகு வீட்டுக்கு தேவையானதை இதிலேருந்தே நம்ம எடுத்து. இது பிரம்ம கமலம். ஸோ இது நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்குது. ஸோ மாடி வரைக்கும் போயிட்டுருக்கிறார் இவர். ஸோ அதை தான் மாடியில் அப்படியே இழுத்து கட்டி விட்டுடலாம். மாடியில் அப்படியே ஏறிடுச்சுனாக்கா மேலேக்கா நல்லா அழகாக பூவெல்லாம் விடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். பாருங்கள், அழகாக செழிப்பாக இருக்குது பாருங்கள். செடி நல்லா வளர்ந்துருக்குது, தெரியுதுங்களா? ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இதையும் வச்சுருக்கிறேன். இங்கே கருவேப்பிலையும் ஒரு முல்லை கொடியும் வச்சுருக்கிறேன். மேரிகோல்டு அங்கங்கே வச்சு விட்டுருக்கேன். மகரந்த சேர்க்கைக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றதெல்லாம் ட்ராகன் தான். நல்ல காய்கறி கொடுக்கலன்ற ஒரு இதில் சரி ட்ராகன் நல்லா வச்சு விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தோம். நல்லாவே காய் விட்டுச்சு. போன வருஷம் கூட வாங்கின அந்த ஃபஸ்ட்டு வருஷமே விட்டுச்சு. இப்போவும் அடுத்த வருஷமும் நல்லா விட்டுச்சு. இப்போ இது 3ஆவது வருஷம்
இந்த வருஷமும் நல்லா விடும் அப்படின்ட்டு தான் காத்துட்ருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாகவே ட்ராகன் தான் நல்லா வச்சு விட்டுட்ருக்கேன். கரும்பு வச்சுருக்கிற உரம், அதுலேயும் ஒரு மேரிகோல்டு, இதெல்லாம் ஃபுல்லாக வெங்காயத்தால், அதுலேயும் ஒரு கத்திரி அங்கங்கே நட்டு வச்சுருக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.